குருவாகவும் நம்மளுக்கு உற்ற ஒரு ஒரு சோல்மேட்டுன்னு சொல்லி நான் அடிக்கடிக்கு என்னோட முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் சொல்லுவேன். முருகர் வந்து நம்மளுக்கு சோல்மேட் சார். நம்ம நினச்சி ஒரு துன்பத்தில் இருக்கும்போது யாராவது ஒரு முருக பக்தர் மூலியமாவோ இல்லை எங்கேயோ ஒரு முருகர் வாசமாவோ நம்ம கண்ணில் பட வைப்பார். அது காரணம் வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஞானம்ன்றது வந்து நான் வந்து எல்லா விதமான முருக சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிலையும் போகிறப்போ அந்த ஞானம் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் முருகர்கிட்ட போய் சேர்த்துக்கணும் வழி வந்து ஈஸியாக தெரியும். எப்படி வந்து நம்ம ஒரு இருட்டில் போகிறப்போ டார்ச் லைட் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வழியை நம்மளுக்கு தெளிவாக காட்டுதோ அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் தான் இந்த ஞானம். இந்த ஞானத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பமான சூழ்நிலை வாழ்க்கையை சந்திக்கும் போது எல்லாமே இந்த ஞானம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இருக்கார். இந்த பாடலை குறிப்பிட்டு சொல்கிற ஸ்தலம் வந்து பழனி. காரணம் என்னென்னா பழனியில் மட்டும்தான் ஞான தண்டாயுத பாணியாக இருக்கார். முருகர் கையில் இருக்கிற தண்டமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அறிவை கொடுக்குற ஒரு விஷயமா போகர் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ போகர் உட்பட எத்தனையோ சித்தர்கள் எல்லாருமே ஞான குருவாக முருகப்பெருமானை வணங்கியிருக்காங்க. நம்மளும் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமானை ஞானம் வேண்டி வழிபட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். ஞானன்றது இந்த பிறப்பு மட்டும் கிடையாது, எல்லா பிறப்புலையும் இந்த ஞானம் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும்.